ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி வாழைத்தண்டு வந்துட்டு கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து வாழைத்தண்டு எடுத்துகிட்டேன். அதில் மேலே இருக்கும்ல தோல் மாதிரி இருக்கும், 2 லேயர் 3 லேயர் அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடு முனையில் 2 முனையும் வந்துட்டு கட் பண்ணி போட்டுறணும். ஏன்னா வாழைத்தண்டு மேக்ஸிமம் நம்ம கடையில் வாங்குவோம். வீட்டில் இருக்கிறதுனா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. கடையில் வாங்குறதுனால 2 முனையிலே வந்துட்டு தூசி மண் அழுக்கு இருக்கும். அதனால் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வாழைத்தண்டு வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு, ரொம்ப லேசாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தின்னாக தான் கட் பண்ணணும். ரொம்ப லேசாக கட் பண்ணால் அது வந்து சரிப்பட்டு வராது. கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி அதை வந்து அந்த ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்துட்டு அந்த நார் வரும். அதை நம்ம பிரித்து எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். நம்மளுக்கு எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அந்த நாரை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 வாழைத்தண்டு 3 தண்டு 3 பீஸ் இந்த மாதிரி வச்சு வெங்காயம் கேரட் பீன்ஸ்லாம் எப்படி கட் பண்ணுவோம், நேராக ஒரு கட் பண்ண அதுக்கப்புறம் குறுக்கா வந்து ஒரு டைம் கட் பண்ணுவோம்ல, குட்டி குட்டி பீஸாக வந்துடும்ல, அந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நான் முன்னாலாம் எனக்கு இப்படி கட் பண்ணவே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஒரு வாழைத்தண்டு இருந்துச்சுன்னா அது நேராக வந்து கோடு போட்டுருவேன். கோடு போட்டு 2ஆக வகுந்து எடுத்து அதுக்கப்புறம் குச்சி மாதிரி ஸ்லேஸாக கட் பண்ணி நான் வந்து குட்டி குட்டியாக வெட்டிகிட்டு இருப்பேன். அது எப்படியும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிரும். எனக்கு வந்துட்டு அதனாலேயே வந்து எனக்கு வாழைத்தண்டு வைக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும், ஐயோ கட் பண்ணணுமே அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இந்த மெத்தட் நான் எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேனோ அதுலேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணும்போது அந்த நாரெல்லாம் வந்துட்டு வராது. நம்ம தான் ரவுண்டாக கட் பண்ணும்போதே அந்த நாரை வந்து எடுத்துறோம்ல, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் வாழைத்தண்டை கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுறணும். வெளியில் வச்சோம்னா அது வந்து கருத்து போயிடும். நான் அந்த வாழைத்தண்டு கட் பண்ண வரும்போது அந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் கடலைப்பருப்பு ஊறிச்சு. அதுக்கப்புறம் குக்கரில் வந்துட்டு கடலைப்பருப்பை போட்டுட்டு வாழைத்தண்டு வந்து நான் கழுவிட்டு போட்டுக்கிட்டேன். வாழைத்தண்டு வந்து நம்ம கழனி தண்ணி இருக்குல்ல, அரிசி கழுவுற தண்ணியில் கூட கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு மிளகா போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். அந்த வாழைத்தண்டு கடலைப்பருப்பு எந்த அளவு இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு குக்கர் போட்டு விசில் மூடிட்டு விசில் வச்சா விசில் வரவே இல்லை, சுத்தமாக விசிலே வரல. நானும் வரும் பார்க்குறேன். என்னோடய குக்கர் வந்து அதோட வேலையை காட்டிருச்சு. இன்றைக்கி விசில் வராததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பருப்பு தண்டு வெந்துருச்சு. ஆனால் குழஞ்சி வேகலை. பருப்பு வந்துட்டு கொஞ்சம் நல்லா குலைவாக வெந்துருந்துச்சுன்னா நல்லா கொலன்னு வரும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் பருப்பாக தான் இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிடலாம், மெண்டு சாப்பிட்ற அளவுக்கு வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஆனால் குலைய மாட்டேன்ருச்சு. குக்கர் விசில் வரல. சரி வேறு வேலையை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தாளித்து ஊற்றிட்டேன். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பட்டை மிளகாய் இதை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு நம்ம வேக வச்ச வாழைத்தண்டை வந்துட்டு தூக்கி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கூட கொஞ்சமாக ஜீரகம் வந்து சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்து அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். நல்லா வத்த விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு வந்துட்டு ரெடி ஆயிரும். அப்புறம் இது வந்து முக்கியமாக வந்து ஜென்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வந்து கொஞ்சம் வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அவ்வளோதான். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சேனல்